அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டு கேட்குறதா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கம்மா. இப்போ வந்து நம்ம பூரி கிழங்கு தான் செஞ்சுருக்குறோம். இது என் பேரனுக்கு பிடிச்சமான டிஷ்ஷு. இன்றைக்கி காலை பசியாடுறது நம்ம வீட்டில் இன்றைக்கி இது தான். பூரி மசாலா தான் சாப்பிட்ணும் இல்லைம்மா, எவ்வளவோ கறிகளில் நம்ம அந்த பூரியை வச்சு சாப்பிட்லாம். இது வந்து இந்த பூரியில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் அறவே ஒட்டாதும்மா. நான் உள்ளுக்குள்ள உங்களுக்கு எல்லா டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் எண்ணெய் ஒட்டாத பூரியை அழகாக நீங்கள் சாப்பிடலாம். வயசானவங்களாம் பயந்துக்கிட்டு எண்ணெயாக இருக்குன்னு சாப்பிட மாட்டீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ஒன்றும் செய்யாது, அழகாக சாப்பிட்லாம். எண்ணெயே ஒட்டாத பூரி. நம்ம வாங்க இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம், பூரி கிழங்கோட சேர்த்து. இப்போ வாங்க நம்ம முதல் ஸ்டெப். எண்ணெயை ஊற்றிக்கிறோங்கம்மா. உருளைக்கிழங்கு அவிச்சிக்கிறோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 சின்ன மிளகா, பச்சை மிளகா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாமான் தான், நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பூரியை காட்டும்போது உங்களுக்கு ஒரு செட்டாக காட்டினா தானே நல்லாயிருக்கும்னு தான் நான் இப்போ இதை காட்டுறேம்மா. அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கிறோங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றிக்கிறோங்கம்மா. ஊற்றிக்கிட்டு ஜீரகம் போடுங்க, ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் போடுங்க. உளுந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூனு, இத்தனைக்கு ஒரு பிஞ்சு கடுகு போடுங்கம்மா. போட்டு இஞ்சி வந்து பொடிசாக வெட்டிக்கிறேங்க. பச்சை மிளகாய் போடுங்க. இது வந்து உரப்பு மிளகாம்மா. கருவேப்பிலை, இது செய்கிறதுக்கு டைமிங்னு பார்த்தா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் செய்கிறது கரெக்டாக 1/2 மணி நேரம் தான்மா. பூரி மாவு பிணைஞ்சதோடய நம்ம செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் அவ்வளோவா ஒட்டாது. அதனால தான் நான் அப்புறம் மாவு பிணையிறேன். பிணைஞ்சி வச்சுட்டு நீங்கள் வந்து பூரி மசாலா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வெங்காயத்தை போடுங்கம்மா. போட்டு வதக்கிட்டு ஒரு பாதி தக்காளி, இது நீங்கள் விரும்பினா போடுங்க, இல்லைண்டா பரவாயில்ல. அப்புறம் கடலை மாவு 1 ஸ்பூனை போட்டு கலக்கிக்கிறேங்க. இது நம்ம கடை ரெசிபிமா. இது அதோட ஒரு 2 உருளைக்கிழங்கு தான்மா நான் அவிச்சேன். நல்லா நைஸாக அவிச்சிக்கிறேங்க, நல்லா சாஃப்டாக அவிச்சிக்கிறேங்க. 2 விசில் வைங்கம்மா, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி இலையை போடுங்க. போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுங்க. இதில் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் பெருஞ்சீரகத்தூளும் நீங்கள் போடலாம். அதோட உருளைக்கிழங்கு நச்சதை எடுத்து போடுங்க. போட்டுட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்கம்மா. 1/2 கப்புனா ரொம்ப பெரிய கப்பில் எடுத்து ஊற்றிடாதீங்க, 50 மில்லி தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு. இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நம்மளுக்கு கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி நம்ம விருப்பம். நீ கடலை மாவு போடுறதோட இன்னும் சத நம்மளுக்கு வரும். அப்புறம் கடைசியாக நம்ம போட வேண்டியது மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன். சரியாம்மா? அப்புறம் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சதன்னு வந்துடும். இன்னும் தண்ணி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கிறங்க. இது வந்து 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம் 2 உருளைக்கிழங்குல. சரியாம்மா? நம்ம பழைய மீன்கறியில் கூட வச்சு சாப்பிட்லாமா. அதோட அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்ல பார்த்தீங்களா. அதை ஒதுக்கி வச்சுருங்க. அதோட கொஞ்சமாக கரம் மசாலா போடுங்க. இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம். சரியாம்மா? வாசத்துக்காண்டி போடுறோம். இப்போ நம்ம வாங்க 2வது ஸ்டெப்புமா, மாவு பிணையிற வேலை. நம்ம பூரி மசாலா போட்டுட்டு தான் மாவு பிணையிறோம். நம்ம வந்து இது வந்து ஊரெல்லாம் வைக்க கிடையாது. உடனே பிணைஞ்சி உடனே சுட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயை பிடிச்சி இழுக்காது. இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக நம்ம பிணையணும் மாவை. அதோட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு 1 ஸ்பூன் ரவை போடுறேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ரவை போடலாமா 1 கப்பு மைதாவுக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனு சீனி. இந்த ரவையும் இந்த சீனியை வந்து எங்கள் அக்கா வந்து சொன்னது ஆரம்பத்தில். நீங்கள் வந்து கொஞ்சம் பிணைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு சோடாமா போட்டுக்கிறோங்க. அப்போ நீங்கள் ரொம்ப பிணைய வேண்டியதில்லை, உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். தண்ணியை இப்படி கூட ஊற்றிடாதியே, கொஞ்சம் தொளிச்சு விட்டு பிணைங்க. எனக்கு வந்து அளவு தெரியும், அதனால் நான் அப்படி கரெக்டாக ஊற்றி பிணைஞ்சிருவேன். அதோட நம்ம இன்னும் இறுக்கி பிணையணும். நல்லா சாஃப்டாக தொட்டிக்கும் பிணைஞ்சிடணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் பிணைய வேண்டியதாம்மா, அவ்வளோதாம்மா. அதோட விறுவிறுன்னு உருண்டை போட்டு, நான் விறுவிறுன்னு உருண்டை போடுறதான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கிறோங்க. மாவை நீட்டி வச்சுக்கிட்டு கத்தியை வச்சு அப்படியே கட்டிங் பண்ணி விறுவிறுன்னு உருண்டை போட்டு இப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சப்பட்டையை அகலமாக கொஞ்சம் லைட்டாக உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் தடிப்பமாக நம்ம வந்து பூரியை உருட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பொங்குமா.
அதோட எண்ணெயை சுட்டு சேப் வந்து நம்மளோட விருப்பம் தாம்மா, நம்மளோட விருப்பம், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கரலாம். பூரி வந்து வட்டமாக தான் இருக்குன்ட்டு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம விருப்பம். நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம தானே சாப்பிட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பூரியாக இருந்தால் 2 3 கூட நீங்கள் போட்டுக்கரலாம். உங்களோட சட்டிக்கு தக்கன எண்ணெயை தக்கன போட்டுக்கிறோங்க. ஆனால் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கணும். நல்லா சுட சுட எண்ணெயை வச்சுக்கிறணும். நல்லா அடுப்பை வந்து நல்லா ஏற்றி விட்டுறணும். சரியாம்மா? பேரன் வந்து வெயிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பூரி கேட்டு. அதோட அவ்வளோதான், புஷ்ஷுன்னு பொங்கிருச்சு. நம்ம இனிமேல் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாம்மா. இவ்வளோதாம்மா பூரி. எண்ணெய் வந்து ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு இருக்காது. வயசானவங்களாம் நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவை இறுக்கி பிணையணும். நல்லா சுட சுட எண்ணெயை வச்சுக்கிட்டு போட்டு எடுத்துட வேண்டியதாம்மா. அவ்வளோதாம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் சப்ஸ்கிரைப் JJ. Bye bye.